வெறும் பாலைவனத்தால் சூழ்ந்து இருக்கக்கூடிய துபாய் ஏப்ரல் 16, 2024 இப்படிதான் காட்சியளிச்சிருந்தது. பாலைவனமே கிட்டத்தட்ட 6 மாதிரி ஆயிடுச்சு. அங்க அடிச்ச புயல் காத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல பர்னிச்சர்ஸே காத்துல அடிச்சிட்டு போயிருந்தது. கடந்த 75 வருஷத்துல இந்த அளவுக்கு மழை பெஞ்சதே இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு. வெள்ளத்துல இவர் பண்ண கூத்த பாருங்க. ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட வண்டி மூழ்கி நின்று இருக்கு. இவர் மூழ்காம வந்துருவாரா? வண்டியை ஒரு வழியா உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டாரு. துபாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமன் நிலைமை இன்னுமே மோசமா இருந்தது. இந்த வெள்ளத்துல கிட்டத்தட்ட 18 பேர் இறந்துட்டாங்க. வருஷத்துக்கு 1.7 கோடி மக்கள் டூரிஸ்டர்ஸா வந்து போகக்கூடிய சிட்டி தான் துபாய். அது இப்படி மழை வெள்ளத்தால மொத்தமா சம்பிச்சிடுச்சு. நிறைய டூரிஸ்டர்ஸ் எப்படியாவது உங்க ஊருக்கு கிளம்பிலான்னு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட் நிலைமை அதுவும் மழையில பாதிக்கப்பட்டிருந்தது. சோஷியல் மீடியால இவர் கார் உள்ள இருந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட கார் முழுசா மூழ்கிடுச்சு. நடு ரோட்ல சிக்கிக்கிட்ட பல மக்கள் பாதுகாப்பா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மால்ல தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா அங்க நிலைமை அதை விட மோசமா இருந்தது. ஆகஸ்ட் 2022 பாகிஸ்தானுடைய 17 மெகாவாட் திறன் கொண்ட ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல நடந்த மோசமான சம்பவம் தான் இது. நார்மலா இந்த இடம் இப்படிதான் காட்சியளிக்கும். ஆனா ஆகஸ்ட் 2022 அன்னைக்கு பயங்கரமான மழையினால இந்த இடம் வெள்ளத்தினால சின்ன பின்னமாயிடுச்சு. மலைப்பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எப்படி இருக்கும்னா இந்தியாவுடைய சிம்மையூருங்கிற இடத்துல இந்த பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. இங்க நடந்த நிலச்சரிவுல அங்கிருந்த வீடுங்க நிலைமைய பாருங்க.
Saraya. Oh my god. Oh my god. Mandi. Shit. Shit. இதை பார்த்ததும் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் தான் நினைப்பீங்க, ஆனால் அதான் இல்லை. நேபாள் மனங் டிஸ்ட்ரிக்டுடைய மலைப்பாதை தான் இது. மழை காலங்களில் இந்த ரோடு இப்படி தான் வாட்டர் ஃபால்ஸ்னால கவர் ஆகி இருக்கும். மக்கள் வண்டியில் இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு வழியும் கூட. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான் நிலைமை. மே 3, 2024 பிரேசில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. பயங்கரமான வெள்ளத்தினால பிரேசிலுடைய ரியோ கிராண்டுங்கிற ஸ்டேட்டே சின்ன பின்னமாயிடுச்சு. சில இடங்கள்ல வெள்ளம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. கூடவே நிறைய இடங்கள்ல பயங்கரமான நிலச்சரிவும் ஏற்பட்டிருந்தது. ஒருத்தர் கார்ல இருந்து சாதாரண வெள்ளத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வெள்ளம் இங்க இருக்கிற வீட்டு கூரைங்க மூழ்கிற அளவுக்கு போயிட்டு இருந்தது. பல வீடுங்க வெள்ளத்துல அடிச்சிட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சது. எங்க பெடஸ்ட்ரியன்ஸ் வெள்ளத்தப்போ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது வெள்ளத்துக்கு நடுவில் தனியா மாட்டிக்கிட்டாங்க இந்த ஃபேமிலி. அவங்கள காப்பாற்றும் போது எடுத்த வீடியோ தான் இது. கடல்ல ஆக்ரோஷமான அலைகளை பார்த்துருப்போம். ஆனா ஸ்பெயின்ல உள்ள சான் செபாஸ்டின் கடற்கரையில அலைங்க ஒரு ரிப்போர்ட்டர் அங்க உள்ள நிலைமைய எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பின்னாடி இருந்த பாலம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. உதவின்னு கேட்டு மேல நின்று 2 பேரை ஹெலிகாப்டர் வந்து காப்பாத்துற நேரத்துல இயற்கை கொஞ்சம் கூட கருணை காட்டல. நார்த்தன் சிலியுடைய அட்டகாமா பாலைவனத்தில் 2015 நடந்த பயங்கரமான காற்றாற்று வெள்ளம் தான் இது. காரு ட்ரக்குன்னு வழியில் இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்திருந்தது. இயற்கை சீற்றத்தில் இந்த புயல் சூறாவளிங்க ஏற்படுத்துகிற தாக்கம் மோசமானது.
2018 புளோரிடாவே புரட்டி போட்டுடுச்சு இந்த மிச்சல் சூறாவளி. வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட அந்த போட் அங்கிருந்து பிரிட்ஜில் இடிச்சு என்ன ஆச்சுன்னு பாருங்க. Olha lá. Olha o barulho. A balsa quebrou. Quebrou. Meu Deus. ஆகஸ்ட் 2022 ஹிமாச்சல் பிரதேஷுடைய பட்டன்கோட்டுங்கிற இடத்துல பயங்கரமான காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதுல இந்த 800 மீட்டர் நீளம் உள்ள ரயில்வே பிரிட்ஜ் அப்படியே அடியோட சாஞ்சிடுச்சு. 2023 சைனால இப்படி ஒரு பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இங்க ஒரே நேரத்துல எத்தனை வீடுங்க அடிச்சிட்டு வந்திருக்கு பாருங்க. 30 அக்டோபர் 2022 கிரீஸ்ல நடந்த சம்பவம் தான் இது. பீச் ஓரமா கட்டின வீட்டு ஓனருக்கு என்ன ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுன்னு பாருங்க. செப்டம்பர் 2021 மெக்சிகோல வரலாறு காணாத வெள்ளத்தப்போ மக்கள் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது சப்போஸ் மலைப்பாதையில சின்ன நிலச்சரிவுனாலும் அதை கிராஸ் பண்ண நினைச்சிடாதீங்க. வெள்ளம் இந்த வீட்டை எப்படி சூழ்ந்ததுன்னு பாருங்களேன். பல மணி நேரம் தாக்கு பிடிச்ச செவுரு ஒரு கட்டத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.